ரேஷன் கோதுமையை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம சுத்தம் பண்ணி நம்ம மாவு திரிச்சிட்டோம்னா நம்ம சப்பாத்தி பூரிக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுவாங்க. இப்போ அதை 5 தண்ணி கழுவணும். நல்ல அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. தண்ணி நிறைய நல்லா தாராளமாக பிடிச்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு 5 தண்ணி ஈஸியாக நம்ம அப்படியே வச்சு சிங்கில் வச்சே கழுவிடலாம். அப்படியே கழுவி அந்த அந்த இது பூரா நல்லா மிதந்து வரும் பாருங்க. அந்த தூசி உள்ளே இருக்க ஃபுல்லாக மிதந்துடும். 5 தண்ணி கழுவும் போது அதில் உள்ள தூசி ஃபுல்லாக நல்லா வந்துடும். இந்த அப்படியே எடுத்துடலாம். அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. 5 தண்ணி தண்ணியை மாற்றிடுங்க. தண்ணியை மாற்றி 5 தண்ணி நல்லா கழுவிட்டிங்கன்னு வைங்களேன், நல்லா வந்துடும் கோதுமை. அழுக்கே இருக்காது. திரும்ப நம்ம புடைக்க தெரிலன்னா கவலையே பட வேண்டாம். புடைக்கணும்லாம் அவசியமே இருக்காது. நல்லா நீட்டாக வந்துடும். அப்படி ஒரு தண்ணிக்கே பாதி வந்துட்டு பாருங்கள். இப்போ 2வது தண்ணி 3 தண்ணி 5 தண்ணி கழுவிடுங்க. கழுவிட்டு திரும்ப ஒரு பிளாப்பட்டி எடுத்து அதில் நல்லா எடுத்து வடிய வைங்க. ஒரு 1/2 மணி நேரம் வடியட்டும். நல்லா கழுவி எடுத்துகிட்டு 1/2 மணி நேரம் வடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் கழித்து நல்லா வெயிலில் காயப்படுங்க. இப்போ உள்ள வெயிலுக்கு தான் அது 2 மணி நேரத்தில் நல்லா காஞ்சிருமே. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா காயட்டும். கிண்டி விட்டு ஒரு அடி காய விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து திரிச்சிட்டோம்னா நல்லா சப்பாத்தி பூரிக்கு அவ்வளவு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பெட்டியில் வடிய வைங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வடியட்டும் தண்ணி. இப்போ தூசியே இல்லாமல் இருக்குது பாருங்கள். நல்லா நீட்டாக இருக்குது. தூசியே இல்லாமல் அப்படி நல்லா 1/2 மணி நேரம் விட்டுருங்க. தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிரும். அப்புறம் நம்ம தட்டி காய விட்டோம்னா நல்லா 2 மணி நேரத்தில் நல்லா காஞ்சிரும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் திரிக்க விடுங்க. திரிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதை கோதுமையை கொடுத்து நான் திருப்பி மிஷினில் கொண்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. திரிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் பேப்பரை வச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக இருக்கா. காய போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். 2 மணி நேரத்தில் நல்லா காஞ்சி 2.5 மணி நேரம் காஞ்சிருக்கும். நல்லா காஞ்சிட்டு பாருங்கள். இதை அப்படியே மிஷினுக்கு அரைக்க கொடுத்துருங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா பேப்பரை விரித்து நல்லா தட்டி காய விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். அந்த அதில் சூடு இருக்கும். நல்லா ஆற விட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஆறட்டும். எவ்வளோ நைஸாக திரிச்சிருக்காங்க பாருங்கள். நல்லா நைஸாக திரிச்சு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பூரி சப்பாத்தி எது போட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசை ஊற்றலாம், எதுனாலும் செய்யலாம். நம்மளே சுத்தம் பண்ணி திரிக்கிறதுனால நம்ம சுத்தமாக இருக்கும். நம்ம நல்லா நம்பி சாப்பிட்லாம். அதில் எந்த தூசி எதுவுமே இருக்காது. நல்ல மாவும் நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.